ஆமென். ஒரு சில உண்மை உள்ள தேவ பிள்ளைகள் சொல்றீங்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதை நான் விட்டேன், நான் மறந்தேன். ஆமென். அதனால் இன்றைக்கு இந்த சத்தத்தின் நிமித்தமாக ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை மறுபடியும் கர்த்தர் என்னை எழுப்பி விட்டார். நான் இப்ப தூசியை தட்டிட்டு எழும்பி இருக்கிறேன். தூசியை தட்டிட்டு எழுப்பி இருக்கிறேன். எழும்பு நீ எழுந்து செயல்படி. கர்த்தருடைய மகிமையின் கரம் உங்கள் ஒவ்வொருவரை நடத்தட்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு தங்களுடைய இருதயத்தை மாற்றி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நிற்கிற அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெளிவாக இந்த 3 நாளிலே பேசியிருக்கிறார். அதை கடைபிடித்து அப்படியே செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த 3 நாள் கூட்டத்திலும் கர்த்தர் பெரிதான அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை திறந்து பார்ப்போமா? இந்த 3 நாள் கூட்டங்களிலும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் கர்த்தர் பலவிதமான விடுதலைகளை தந்திருக்கிறார். சத்தியத்தின் மூலமாகவும் விடுதலை தந்திருக்கிறார். அநேகருக்கு வியாதிகளை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இந்த சாட்சி சொல்ல யாராவது விரும்புவீர்களானால் உங்களுக்காக ஒரு 10 நிமிடம் கொடுக்கப்படுகிறது. சுருக்கமாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்ததை நான் அநேகருக்கு இந்த நாளில் இருந்து அவருடைய வேலையை செய்யும்படியாய் இந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் என்று விரும்புகிறவர்கள் முன்பதாக வரலாம். யாருக்கு இந்த 3 நாளிலும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் இன்னும் ஜெபத்தினாலே சுகம் பெற்றுக்கொண்டேன், இன்றைய நாளில் கர்த்தர் என்னோடு கூட இந்த விதமாய் பேசினார், என்னுடைய எதிர்பார்ப்பு இப்படிப்பட்டதாக இருந்தது என்று யாராவது சாட்சி சொல்ல விரும்பினால் முன்பதாக வரவும். சீக்கிரமாய் வாருங்கள், உங்களுக்காக நேரம் கொடுக்கப்படுகிறது. முன்பதாக சீக்கிரமாய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். முன்பதாக வருவதற்கு வாலண்டியர்ஸ் உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாக கர்த்தரோட ஒரு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் என்ன, நான் இந்த உலகத்திலே ரொம்ப பாவி, அதிக பாவத்தில் கட்டப்பட்டேன். நான் செய்யாத காரியங்கள் எதுவும் இல்லை. நான் ஒரு ஆட்டோ டிரைவர். நான் செய்யாத காரியங்கள் எந்த காரியமும் இல்லை. எல்லா உலகத்தில் எவ்வளோ பாவங்கள் இருக்குதோ அவ்வளோ பாவங்கள் நான் செய்தேன். என்ன ஆண்டவர் அந்த பாவத்திலேருந்து என்னை மீட்டு மறுபிறவி எனக்கு கொடுத்தார். நான் இப்போ நான் ஆண்டவருக்கோசம் நான் ஃபஸ்ட்டு இருந்த என் சரீரத்தை நான் முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் செத்து மறுபடியும் பிரித்தேன். மறுபடியும் கர்த்தர் கிருபையால் என்னை பிழைக்க வைத்தார். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. நான் செத்து மறுபிறவி எடுத்தேன். ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக ஊழியத்துக்கு அழைப்புகிறேன் என்ற வாக்குத்தத்தம் தந்தீரார். ஆண்டவர் எனக்கு எல்லாரும் எனக்கோசம் ஜெபிங்கள், எல்லாருக்கோசம் எனக்கோசம் ஜெபிங்கள். ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தும்படியாக எனக்கு ஜெபிங்கள் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே இந்த வேளையில கொடுமப்பா. ஆண்டவரே எனக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லா சத்துருவிலிருந்து என்னை காத்து கொண்டு ஆண்டவரே இந்த வேளையில என்னோட இருந்து என்னை வழிநடத்திற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே இந்த காலை நான் எடுத்து வைத்தாலும் உமது கிருபையால் தான் எடுத்து வைப்பேன். ஆண்டவரே உமது கிருபையால் தான் எடுத்து வைப்பேன். சகோதரனுக்காக பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாராவது சாட்சிகள் இருப்பீர்களானால் கொண்டு வாருங்க. வாலண்டியர்ஸ் கொண்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் thank you Lord, thank you Lord. நேரம் இல்லாதபடினால் மிகவும் சுருக்கமாய் சொல்லுவார். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நான் முதல் நாள் கூட்டத்தில் வந்திருக்கும் போது புதிய வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு ஊழியக்காரர் மூலமா தீர்க்க தரிசனம் கொடுத்தார். அதே தீர்க்க தரிசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய தாசன் மூலமாக நீ எங்க நெருக்கப்பட்டியோ அந்த இடத்துல உன்னை சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி உன்னை மகிமைப்படுத்த போறான். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நேற்றைய தின கூட்டத்தில் ஆண்டவர் மனம் திரும்புகிற வீட்டோரமா இயேசு கிறிஸ்து ரத்தம் நிலக்காலில் பூசப்படும் போது கர்த்தர் உன் முகத்தை பக்கமா உன்னை நோக்கி பார்க்கிறான்னு சொல்லும் போது கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு விசேஷமா என்னை நிரப்பினது. அப்போ கர்த்தருடைய ஆவியான 2 நாட்களாகவும் தீர்க்க தரிசனத்தின் மூலம் இடைப்பட்டு என்னை பலப்படுத்தினா. நேற்று சரீரத்தில் இருந்த ஒரு பலவீனத்தையும் கர்த்தர் ஆராதனை வேலையில சுகமாக்கினார். இந்த 3 நாள் கூட்டத்திலையும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் முக்கியமான சாட்சிகள் தெளிவாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களிடத்தில் பேசியிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
நான் இந்த பாண்டிச்சேரிக்கு புதுசாக வந்திருக்கிறேன். 4 மாதங்கள் தான் இங்கே வந்து ஆகிறது. அருள்வாக்கு டிவியில் இதை ஒளிபரப்பினாங்க. இந்த ப்ரேயர் நடக்க போதுங்க. அதை பார்த்த பிறகு இங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் வாஞ்சை. ஆனால் முதல் நாள் கூட்டத்துக்கு தடை உண்டாயிற்று. 2வது கூட்டத்துக்கு நேற்று வந்திருந்தேன். வரும்போது என்னால் வர முடியல, நடக்க முடியல. கால்கள் ரெண்டும் ரொம்ப பலவீனமாக இருந்தது. தலைவலி தாங்க முடியாத தலைவலினா தலைவலி. கண்கள் ரெண்டும் திறக்கவே முடியல. ரொம்ப பிரச்சனையோடு நேற்று கடந்து வந்தேன். ஆனால் கூட்டம் முடிந்து போகும்போது ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனால் காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பேன். அது ஜெபிக்க முடியாத பயங்கர தடை இருந்தது. ஆனால் இன்று அதிசயமாக எழுந்து நன்றாக துதித்து பாடி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லா பலவீனமும் தலைவலி கண்வலி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு சுகத்தை தந்ததுக்கா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விட ஊழியக்காரரை கர்த்தர் இன்னும் அதிகமாக எடுத்து வல்லமாய் பயன்படுத்தி அவர் மூலமா இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாமத்தை பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து அந்நிய பாஷை எனக்கு தெரியாது. அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். அந்நிய பாஷைக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அந்நிய பாஷை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். thank you பிரதர். வாங்க சுருக்கமாக கர்த்தர் செய்த அற்புதங்களை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் கடைசியா தீர்க்க தரிசனமா சொன்னப்ப இதுக்கப்புறம் நம்ம தேசத்துல மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் இருக்காதுன்ட்டு சொன்னாங்க. நான் இங்கே ரட்சகர் இயேசு கிறிஸ்து சபையிலேருந்து வரேன். ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாமக்காரர் ஜெபம்னு நாங்கள் ஒரு 4 வாலிபராக கூடி ஜெபித்தோம். அப்போ ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக நான் ரொம்ப ஏக்கமாக இருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, நான் இன்றைக்கி உங்கள் வார்த்தை கேட்காம நான் வெளியே போக மாட்டேன்ட்டு ஒரு வாஞ்சையோடு நின்னேன். அப்போ ஆண்டவர் எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கொடுத்தாரு. அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு என் கை விரோதமாக இருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த வசனம் வெளிப்பட்டது. இன்னைக்கு அண்ணன் தீர்க்க தரிசனம் லிஸ்ட்ல சொல்றப்ப இந்த வசனம் இந்த மந்திரவாதத்தையும் குறி சொல்லுறதுலையும் குறித்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் என்கிட்டயும் பேசினாரு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மகா கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, அன்பு மகனுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை பிள்ளைகளை வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாலிப பிரயாணத்தில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். மகனே, நீ தாயின் கருவறையிலே எலும்பு உருவாகுவதற்கு முன்பதாக இயேசு உன்னை பார்த்திருக்கிறார். அவர் பார்வையில் இருந்து ஒரு நாளும் ஆண்டவர் உன்னை விலக்கி வைக்க மாட்டார். நிச்சயம் கர்த்தருடைய மகிமை வல்லமை வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். thank you brother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பேர் கிரேசி. நான் மீட்டிங் நடக்கிறது தெரியாது. பட் இன்னைக்கு நான் வந்ததுனால அப்பா என்ன இது இந்த லைனில் கிராஸ் பண்ணி போகும்போது என்னப்பா உங்களுடைய சத்தம் கேட்குன்னு சொல்லி உள்ளே வந்தேன். தேவன் சொன்னார், உனக்காக எதிர்த்து நிற்க இதுவரையிலும் போராடி கொண்டிருக்கிற அந்த வலுசற்பத்தி நாவை எதிர்க்க தான் உனக்காகவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன், சீக்கிரமாக உள்ளே போன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார். வந்த உடனே ஆண்டவர் வந்து இதோ அருமையான அந்த ஊழியக்கார மூலமா எனக்காக தேவன் எனக்காக வைத்திருக்க நோக்கத்தையும் சித்தத்தை திட்டத்துக்கு விரோதமாக எந்த ஆவி கிரியை செய்துன்னு தெரிஞ்சு கொண்டேன். அந்த ஆவியை தேவன் இப்போதே என்னை விட்டு விலக்கினார். நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதான்னு சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி இந்த பகுதியிலே இந்த பாண்டிச்சேரியிலே தேவனுடைய சாட்சியை நம்ம முடிக்க விரும்புகிறேன். எனக்காக ஜெபிக்க கைகளை தட்டுவோமா? வாங்க பாருங்க, நல்ல அருமையான ஒரு சாட்சி. வலு சர்ப்பத்தின் ஆவி இந்த மகளுக்குள்ள கிரியை செய்தது. கர்த்தர் இந்த மகளோடு பேசினார். அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்தை அந்த ஆவி பழுதாக்கினது. இயேசுவின் நாமத்திலே எல்லா பின் தொடர்ந்து வந்து பொல்லாத வலு சர்ப்பத்தின் அந்தகார கட்டுகள் இனி இந்த மகளை தொடாதபடி தேவன் கிருபையில் கட்டிக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து எல்லாராலும் ஏமாற்றப்பட்டு ஒரு தனிமையில இருந்தேன் நான். ஆனா என் தற்கொலை ஆவி என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று நம்ம தரிசன ஊழியத்து மூலியமா கர்த்தர் என்னோட பேசினார். முன்ன நான் தெரிஞ்சு கொண்டேன், நீ எதுக்கும் பயப்படாதம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஊழியக்கார மூலியமா என்கிட்ட பேசி என்கிட்ட இருக்கிற அந்த அசுத்த ஆவிகளை விரட்டி எனக்கு கர்த்தர் அந்த ஒரு சமாதானத்தை கொடுத்து என் அவருக்குள்ள வழிநடத்துறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை தட்டுவோமா? வாங்க பாருங்க. தற்கொலை ஆவி நேற்றைய நாட்களிலே இந்த மகளுக்குள்ள போராடின தற்கொலை ஆவி
எப்படியாச்சும் நான் செத்துறணுமே என்கிற அந்த தற்கொலை ஆவியை கர்த்தர் விரட்டி நல்ல சமாதானத்தை கொடுத்தார். இயேசுவின் நாமத்திலே அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறேன். மகளுடைய வாழ்க்கையிலே போராடின எல்லா தற்கொலை ஆவியின் அந்தகார பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போய் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமாதான சந்தோஷம் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் வந்து சின்னகாரியாம்பத்தூரில் பற்றபாதியில் ஊழியம் பண்ணுறேன். நான் இந்த ஊழியம் பண்ணும்போது அங்கே ஆராதனை செய்வேன். நான் ஆராதனை செய்யும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி சிந்தனைகள் ஏதோ ஒரு சிந்தனைகளாக வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜெபிக்கும் போது கூட ஒரு குறுக்கால ஏதோ ஒரு சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பாட்டு பாடுவோம். பாட்டு பாடும்போது கூட ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். அந்த சிந்தனை வந்து ஏதோ ஒரு கெட்ட ஒரு செயல்கள் அது கொடுக்குற மாதிரி எனக்கு இருக்கும். அந்த ஜெபிக்கும் போது அது எனக்கு தடையாகவே இருக்கும். அதே மாதிரி நான் ஆராதிக்கும் போதும் அது எனக்கு ஒரு தடையாகவே இருக்கும். அது எனக்கு மனசில் ரொம்ப கவலையாக இருந்தது. எனக்கு என்ன இது இந்த மாதிரிபடியான ஒரு சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்குது. ஆராதனைக்கு வந்து அது வந்து ஒரு தடையாக இருக்குது, ஜபத்துக்கு அது தடையாக இருக்குது இப்படின்ட்டு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கவலையாக இருந்தது. ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப ஜெபம் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன். எப்பாவது எனக்கு இந்த சிந்தனை போகணும்பா, இந்த மாதிரி பொல்லாத சிந்தனைகள் வந்துட்டே இருக்குது, ஆராதனைக்கு இது தடையா இருக்குது, ஜெபத்துக்கெல்லாம் தடையா இருக்குதப்பா, இது எப்படி நான் ஊழியத்துக்கு எப்படி நான் செய்ய முடியும் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் அது கவலையாவே இருந்தது. ஆனா இப்போ அந்த சிந்தனை வந்து எங்களுக்கு இவர் சொன்னார், இவர் இந்த சிந்தனையின் ஆவி வந்து பொல்லாத சிந்தனைகளை கொடுக்குற ஆவிகள் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது அந்த சிந்தனை என்ன, அந்த பொல்லாத சிந்தனைகளை கொடுக்கிறது அது வெளியே அப்பால போயிடுச்சு. ஆமென். கைகளை தட்டி நடி சொல்லுங்க. கைகளை தட்டி. ஆமென். இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அன்பு மகனுக்காக ஜெபிக்கிறேன். சிந்தனை மண்டலத்திலே கை வைத்திருந்த சத்துருவின் கிரியை கர்த்தர் அழித்து இன்னைக்கு சிந்தனை மண்டலத்தை தேவன் விடுவித்து உம்முடைய மகனை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள இந்து குடும்பத்துல இருந்து 1991 சத்தியத்தை அறிஞ்சேன். ஆனாலும் என்னுடைய மன ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. நான் 93 ஒரு சபை ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதமான அடைக்கலத்துக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பாவமே செய்யக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலைகள் பொல்லாத பாவங்கள்ல என்னை கட்டி வைத்தது. கட்டுகள் பலவிதமான சூனிய பில்லி சூனியம் ஏவுதல் எவ்வளவோ கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன விடுதலை மூலம் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாய் கர்த்தருக்கு நீ சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். சொல்ல போகிறோம். இயேசுப்பா அன்பு மகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சாப கட்டுகளிலே இந்த தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழாவிலே குடும்ப சாப கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து இருதயத்தில் நிறைவான சமாதானத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். 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 சப்பாக்கு ஸ்தோத்திரம். நேற்று ஜெபம் பண்ணும்போது அந்த கிரிகளாம் அறுத்து போகணும். ஆனால் பரிசுத்தாவினால் அந்த அவர் சொன்ன வார்த்தையினால் நான் கீழ்ப்படிஞ்சு ஜெபம் பண்ணும்போது அந்த எக்கிரிகள்லாம் அறுத்து என்னை விட்டு விலகி போயிடுச்சு. ஆனால் பரிசுத்தாவியானவர் என் மேல் நிரம்பி நான் நல்லா ஆயத்தமாக ஜெபம் பண்ணும்போது கர்த்தாவே அப்புறம் சொன்னார், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் என்ன வெளிப்படணும்னு சொல்லியிருந்தேன் கர்த்தாவே. ஏசப்பா அதனால நீங்க எனக்கு எப்படியாவது பரிசுத்தாவினால் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு எனக்கு பரிசுத்தாவியால் நீங்க நிரப்பி எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் அழுந்து ஜெபம் பண்ணும்போது நேற்று நான் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமா இந்த இடத்துல இந்த சிறிய சாட்சி கோடான கோடி பாருங்க. அசுத்தாவியினாலே அலக்களிக்கப்பட்ட மகளை நேற்றைய நாட்களிலே ரொம்ப அசுத்தாவியில் அலக்களிக்கப்பட்ட மகளை கர்த்தர் விடுவித்து தேவன் அசுத்தாவியின் கட்டை மாற்றி அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த அபிஷேகம் அக்கினியை போல இவளுக்குள்ளே பற்றி பிடித்து எறிவதாக இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். நான் முதல்ல கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா சபைனாலுமே பயந்து ஓடுவேன். நான் சபைனாலுமே இப்போல்லாம் நிறைய பேருக்கு அலர்ஜி. அதனால் சபையா ஐயோ எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னா, இன்றைக்கி அதே சபையில் நான் வந்து நின்று இப்போது பாஸ்டர் சொல்கிற அந்த சில கருத்துக்களெல்லாம் நான் கேட்டதுனால இப்போ எனக்கு ஒரு மனசில் ஏதோ ஒரு நம்பிக்கையும் ஒரு அமைதியும் உண்டாயிருக்கு. அதுக்காக நான் கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிங்க பாருங்க, சபையை குறித்து ஒரு அலர்ஜி, ஒரு வெறுப்பு, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனால
இயேசு மேல ஒரு நல்ல பற்றுதல் இந்த வாலிப தம்பிக்குள்ள வந்தது. அல்லேலூயா. இந்த வாலிப தம்பி இந்த பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான தம்பியாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமே. நல்ல பிதாவே, ஒரு ஆழமான தொடுதல், ஆழமான ரட்சிப்பு, இயேசு மீது ஆழமான ஒரு நம்பிக்கை, என் வாலிபத்திலே வாழ்ந்தால் இயேசுவுக்காக தான் நான் வாழ்ந்து மரிக்கணும் என்கிற ஒரு நம்பிக்கையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். 3 மாசமாக படுக்க வியாதி, 3 மாசம். ஆமென். வீட்டுக்காரர் சொன்னாராம், டாக்டர்கிட்ட கொண்டு போ, டாக்டர்கிட்ட போ வாங்கினேன். இந்த அம்மா சொன்னாங்களாம், டாக்டர்கிட்ட வேணாம், பரம டாக்டர் ஆகிய இயேசு இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறாரு, இங்க கொண்டு போங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. இயேசுவின் நாமத்திலே போராடி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார கட்டுகள், சத்துருவின் சபிக்கப்பட்ட எல்லா சாப கட்டுகளை அறுத்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்து குணமாக்குற வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கைகளை தட்டி நடி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாங்க வாங்க வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போன வருஷம்லாம் ஏசப்பா என்னை மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று பாஸ்டர்கிட்ட வந்து நான் ஜெபிக்கும் போது சகோதரருக்குள்ளே எப்படி நான் தாவீதை எடுத்து பயன்படுத்தணுனோ அதுபோல் சகோதரருக்குள்ளே ஜனத்துக்குள்ளே நான் ஒன்றை எடுத்து பயன்படுத்துவேன்னு சொன்னார். ஏசப்பா என்னையும் நேசித்து என்னை பயன்படுத்துகிறேன்னு சொன்னதுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஆமென். இந்த கூட்டங்களிலே மகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுவுக்காக ஒரு நல்ல ஒரு போர் சேவகளாய் எழும்ப கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் இந்த நிமிஷத்திலிருந்து இந்த மகளுக்குள்ளே பற்றி பிடித்து எரிவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். கைகளை தட்டி நடி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிள்ளை புதுசா ஆண்டவர் வந்து தொட்ட மாதிரி இருந்துச்சான். வாயில என்னென்னமோ பாசையெல்லாம் அவளை அறியாமலே பேசினாராம். பாலகர்கள் நாவிலே கர்த்தர் அபிஷேகத்தை வைக்கிறார். சொல்லாமா? ஆமென். இயேசுவின் நாமத்தில் கனமுடுமா கர்த்தருடைய அளவில்லாத வல்லமை இந்த சிறு பிள்ளையை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். கொரியா தேசத்தின் எழுப்புதல் பாலங்கிச்சோ மூலமா இருக்கலாம். பாலங்கிச்சோ ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் 12 வயசு சிறுமி. இந்த சிறுமி நிமித்தமாய் இந்த பாண்டிச்சேரியில கூட ஒரு மாறுதல் வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். 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 பிரைஸ் எல்லாரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?